SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. தமிழிசை அவர்களுடைய இந்த முரண்பட்ட கருத்துக்கு என்ன காரணம்? இதே கூட்டணி வைத்திருந்தால் திமுக இத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்ப பாஜகவும் அடுத்து ஒரு சீட்டு வாங்கியிருப்பாங்க, ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எண்ணமாக இதை நம்ம பாக்குறதா? இல்லை, இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வித்தியாசம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியின் போது ஒரு அமைப்பில் வருவாங்க, அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, மாறி மாறி ஒரு தலைவர் வருவாங்க, தலைவருக்கு பின்னால் ஒரு டீம் போவாங்க, அந்த டீமுக்கு போஸ்டிங் போடுவாங்க, போகிறோன்னா அந்த தலைவரை மாற்றணும்னா முன்னாள் புதிய தலைவர்களுக்கு இது பண்ணுவாங்க. அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு நிறைய பாருங்கன்னா, ரெண்டாவது கோஷ்டி பூசுடைய கருவிலுமே சத்தியமூர்த்தி போனாங்க காங்கிரஸ்லாம், எவ்வளோ கோஷ்டி அதிலே இருக்குது, மாறி மாறி கோஷ்டி பூசு பற்றி தான் பேசுகிறாரு. கோஷ்டி பூசனுடைய கருவிலுமே சத்தியமூர்த்தி போனாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சத்தியமூர்த்தி பவனில் பார்த்தீங்கன்னா காரில் போகிறவங்க வண்டியில் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு தான் அந்த போவாங்க. அங்கே போய் வெளியில் போய் அங்கே உள்ளே சண்டை போட்டு கிழிச்சு எடுத்துகிட்டு வரும்போது திரும்ப வண்டியில் வந்து இது பண்ண. ஏன்னா அன்னைக்கு பக்கா காங்கிரஸாக இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு முழுக்க சொக்கா காங்கிரஸ் நிலைப்பாடு கோஷ்டி பூசுடைய உச்சக்கட்ட காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தான். அந்த நிலைப்பாடில் இருக்கும்போது பாஜக பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்துத்துவ சித்தாந்தத்தில் வளர்ந்த கட்சி இது. நல்லா புரிஞ்சுடுங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து பிஜேபியில் வராங்க, இவங்களை ஒரு ரகம் வாங்கிங்க. பேசிக்கலே ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிசில் பயிற்சி பெற்று இது மிகப்பெரிய நெட்வொர்க் ஆகி முதிர்ந்த பக்குவமாகின தலைவர்கள் பிஜேபியில் வருகின்ற போது அந்த பிஜேபிக்குன்னு கட்டமைப்புங்க உடையாது. அந்த மாதிரி சித்தாந்த முறையில் வரக்கூடியவங்களால் இந்த கட்டமைப்பை உடைக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம், இன்றைக்கி இந்தியாவில் வந்து நிறைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்ச தலைவர்கள் தான் பிராந்திய கட்சிகள் உருவாகி ஆட்சியிலே இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சிங் வகேலான்னு ஒருத்தர் இருந்தார் வந்து குஜராத்தில், அது பிறகு எட்டியூரப்பாக இருந்தார். ஆனால் அவங்க கொஞ்ச நாள் போனாங்க, திரும்ப கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. பட் பிஜேபி பொறுத்த இந்த இந்துத்துவ சிந்தனை மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்த சிந்தனை இங்கே இருக்கனால தான் கட்சி எங்கேயும் உடையலை. கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆட்சியில் வரல அப்புறம். ஆனால் இங்கே கட்டமைப்பு ஒழுங்காக இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே தென்சென்னையில் போட்டிட்டு இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி அடைகிறார். தோல்வி அடைஞ்ச உடனே என்ன ஆகுனா, ஒரு தோல்வி அடைஞ்சோன்னா இந்த அரசியல் விமர்சனுடைய பார்வையும் பத்திரிகையினுடைய பார்வையும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த அம்மையார் ரெண்டு ஸ்டேட்டில் கவர்னர் இருந்தாங்க, கவர்னர் விட்டு அந்த பதிவை விட்டுக்கிட்டு இப்போ தென்சென்னை எலெக்ஷனில் நின்றாங்க. சென்னை என்பது உங்களுக்கு திமுகவுடைய கோட்டையாக நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து பிஜேபி 10 ஆண்டுகளாக தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குது. அந்த வளர்ச்சியில் வரும்போது டக்குன்னு ஆளுங்கட்சி நிகராக நம்ம அங்கே டஃப் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடையும் போது என்ன பிரச்சனைனா, இங்கே அண்ணாமலை வருகை வந்த பிறகுனா கட்சி மிகப்பெரிய, அதாவது ஒரு கடலில் வந்து எத்தனை ரகங்கள் மீன்கள் இருக்குது, காட்டில் எத்தனை ரகங்கள் மிருகங்கள் இருக்குது, ஆடு மாடு கோழி பூனை கரடி எல்லாமே கிடக்குது. அதே போல் தான் கட்சியில் வந்து சில நல்லவர்களும் வருவாங்க, சில கெட்டவர்களும் வருவாங்க. ஆனால் கெட்டவர்கள் இங்கே வரும்போது நல்லவனாக வாழ வேண்டும், சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணத்தில் தான் வராங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? முன்னாள் தலைவர் அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு நான் பதில் எனக்கு பேச விடுங்க. அதாவது இந்த நிலைப்பாடு இருக்கின்றது. ஸோ கட்சி இன்னைக்கு 12% நிகரான ஒரு கட்சியின் எழுச்சி இருக்கின்ற போது இப்போ ஆட்சியில் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்குது. பொதுவாக ஒரு மாநிலத்திலேயோ ஒரு தேசியத்திலேயோ ஆளுங்கட்சி வருகின்ற போது நான் தான் தோற்று விட்டுட்டேங்க, நான் பவரில் இருந்தேன் தோற்று விட்டேன். அப்போ தோட்டும் போது நான் ஏதாவது பிரச்சனையை கிளப்பும் போது எனக்கு எதுக்கப்பா அந்த வெளில பிரச்சனை, 2 கோஷ்டி அங்கே அந்த ஒரு டீமில் ஒரு ஆளுக்கு ஒரு பதவியை கொடுத்து அப்படியே இருங்க என்று சொல்லி, இது வந்து அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகைகளுடைய மனநிலை இதுதான் தமிழ்நாட்டினுடைய. அப்போ அந்த மனநிலை வரும்போது தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுகின்ற போது ஏதோ ஒரு மத்திய இணையமைச்சர் கொடுக்க மாட்டாங்களா எந்த அடிப்படையில் பதவிக்காக இவங்க பேசுறாங்க? பேச விடுங்க, எங்களை பேச விடுங்க. நான் புரிஞ்சுக்க சொல்றேன். நீங்கள் அதாவது உங்களை போன்ற நெறியாளர்களுடைய மனநிலையும் அரசியல் விமர்சகர்களுடைய காங்கிரஸ் கட்சி பொதுவாக பாஜகவுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள தலைவர்களுடைய மனநிலை மனசுல இப்படி ஓடுது, இப்படி ஒரு வெள்ளோட்டம் ஓடுது. அப்ப இந்த மாதிரி சண்டை போட்டோம்னா பிஜேபியில கூப்பிட்டு உடனடியாக ஏதோ மத்திய இணையமைச்சர் கொடுப்பாங்க. அப்ப மத்திய இணைச்ச இந்த போஸ்டிங், ஏன்னா ஒரு ஆளுநர் பதவி வந்து உயர்ந்த பதவி, அதுக்கு நிகர் பதவி இல்லை. உதாரணத்துக்கு மேகாலயா மாநில கவர்னர் சண்முகநாதன், அவர் இன்னைக்கு பதவி கிடையாது, அவர் எங்கேயும் பதவி கேட்கல, யாருக்கு டோரையும் தட்டல, ஒன்லி ஆர்எஸ்எஸ் சேவை மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட ஆளுநர்களும் 100க்கும் மேற்பட்ட மத்திய பாஜக அமைச்சர்களும் பதவி இல்லாத கூட அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சமூக பணி செய்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய கட்சியில் வந்திருக்கிறாங்க, அந்த பதவி இல்லை, இந்த பதவி இல்லை, தோற்று போனோம். அப்ப நமக்கு ஒரு பதவி வேணும். அப்ப இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி யுத்தியை கடைபிடிக்கலாம் என்பது அந்த புள்ளியை தான் நான் முத கேட்டேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த புள்ளியை தான் நான் முத தொட்டேன். இருங்க பேச உண்மை நானு இந்த புள்ளியை தான் நான் கேட்டேன். அதாவது எப்படியாவது ஒரு வியூகத்தை வகுத்து ஏதாவது ஒரு பதவி
பதவியை நம்ம வாங்கிடணுங்கிற எண்ணத்துல அதாவது தமிழிசை பேசுறாங்கன்னு அதாவது எடுத்துக்கவா? இந்த மனநிலை எதிர்க்கட்சியுடைய மனநிலை இருக்குது என்று நான் சொல்றேன். சார் எதிர்க்க இப்ப நீங்க திரும்ப திரும்ப சுத்தி வேற எங்கேயோ இருக்குது. போறீங்க. அதுதான் உண்மை. அவர் சொல்றது எதிர்க்கட்சியோட நான் அதனுடைய மனநிலையா? நிலைப்பாடு சார். இல்ல, ஆனால் இந்த அம்மா பேசுறது அண்ணாமலையை என்ன பொறுத்த வரைக்கும் காரணம்? நல்லா புரிஞ்சுருங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மந்திரி பதவி கிடைக்கலையோன்னு ஏக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அண்ணாமலை அவர்களை வீட்டுக்கு அனுப்ப பதவியிலிருந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கணும், மத்திய மந்திரியான எங்களுக்கு பிரச்சனை அவர் தான். நல்லா புரிஞ்சுடுங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் சில பிஜேபியில் சில கருத்தியல் வேறுபட்ட தலைவர்களும் சேர்ந்து நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு மத்திய அமைச்சர் போட்டோம்னா எப்பா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சார்பான நிலைப்பாடு. பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்போ எதிர்க்கட்சி என்ன காரணம்? எனக்கு அதாவது அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழகத்தில் முதல் முறையாக 67 இன்று முறையும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது. இந்த ஆட்சியாளருடைய ஊழல்களை முதல் முறையாக பாஜகவின் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் வெளியில கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் இதை கொண்டு வரல. காரணம் எல்லாருமே எதுவுமே தெரியாமல் சில இந்த ஊழல் மேட்டர் அவங்க சீன்ல வரல. இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்த அண்ணாமலை தொடர்ந்து இருந்தால் நாம் ஈடியும் ஐடிக்கும் உட்படுவோம். அண்ணாமலை தொடர்ந்து இருந்தால் தமிழகத்தில் திராவிட கட்சி இல்லாத ஒரு மனநிலை வருமோ என்று திராவிட கட்சி தலைவர்கள் மனநிலை இதுதான். அதேதான் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை குழப்ப வேண்டும். இப்போ நீங்கள் அமித்ஷா பார்வைக்கு சொல்றீங்க. அமித்ஷா வந்து நீங்க அவர் என்ன சொன்னாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கைசாடை அந்த உடல் சார்லி சாப்ளின் நடிகர் மாதிரி நீங்க அந்த சொல்றீங்க. சார்லி சாப்ளின் வந்து பேச மாட்டார் அந்த காலத்தில் படத்திலலாம். ஒரு சைகை காட்டுவார். சைகை கடுமை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதான். அண்ணாமலை அவர்களுடைய அந்த அமித்ஷாவுடைய பேச்சுன்னா ஒரு தலைவர், அவர் தேசியத்தினுடைய ஒரு தலைவராக ஆளுமை மிக்கவர். அவர் என்ன சண்டை போடாதீங்க, கட்சி இப்போ வளர்ந்துட்டு இருக்குது, உங்களுக்குள்ள சண்டை போடாதீங்க, எதுக்கு தேவையில்லாம இது சொன்னாலும் நல்லது தானே. ஒரு வாத்தியார் வந்து சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. அதாவது அவர் வந்து சண்டையை போட்டுக்க வான் பண்ணிருக்க மாட்டாரு. சண்டை போடாத உங்களுக்குள்ள நல்லா கட்சி பணியாட்டுங்கன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரு. இதுதான் நிலைப்பாடு.